28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற இந்த காரியம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அநேக சபைகளிலே கிறிஸ்துவின் பிறப்பாகிய கிறிஸ்துமஸை கொண்டாடுவதை காட்டிலும் மிக சிறப்பாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்கிற இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த ஈஸ்டர் பண்டிகை என்பது, இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்பது சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒரு ஈஸ்டர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தையும் கொடுக்கிறது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது, மரித்து ஒருவன் உயிர்த்தெழும்போது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறான் என்று சொல்லி ஞான ஸ்நானத்தில் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது தான் ஒரு பெரிய காரியம். முன்பு நாம் சிறு வயது தொடங்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்போம். அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமானால் அதுதான் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது. பழைய மனிதன் மரித்து புதிய மனிதன் உருவாகுது. அது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் என்னவென்றால் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற காரியம். அதனால கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும்போது 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது யார் சந்தோஷப்பட்டார்கள் என்று வாசிக்கும் போது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை நீங்கள் பிறப்பின் நற்செய்தியில் நீங்கள் பார்ப்பீர்கள். முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லப்படும் போது அங்கே மேய்ப்பர்களிடத்தில் போய் சொன்னாங்க, பயப்படாதவர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. அதான் ஒரு மனிதனுடைய முதல் பிறப்பு. உங்களுடைய பிறப்பிலே ஏற்படுகிற ஒரு சந்தோஷம். இன்னொன்று, ஒரு மனிதனுடைய மறுபிறப்பு, உயிர்த்தெழுதல். அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அநேக மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், ஒரு முறை பிறந்ததோடு இருக்கிறவன் சாதாரண மனிதன், திரும்பவும் உயிர்த்தெழுதலில் வருவதும் கிறிஸ்தவன். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக, முன் அடையாளமாக அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு சந்தோஷத்தின் செய்தியாக இருந்தது. ஆனால் இந்த பெண்கள், இந்த ஸ்திரீகள் போகும்போது அவங்க அந்த எண்ணத்தில் போகலை. அவர்கள் அந்த காரியத்தை குறித்து நினைக்கல. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும்போது அவர் அநேக தரம் சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரன் அடிக்கப்படவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி. ஏன்னா அவருடைய மரணத்தை யாரும் விரும்பவில்லை, அவர் மறிக்கிறதை யாரும் விரும்பவில்லை, அதை அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா கடந்து செல்லும் போது பாடையில படமாக கொண்டு போகிறவனை தொட்டவுடன் அந்த வாலிபன் எழுப்புகிறான், உயிரோடு எழுப்புகிறான். அவர் சிலுவையில் அறியப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக செத்து மறித்து போன லாசரு 3 நாள் கல்லறையில் இருந்தவனை தேவனாகிய கர்த்தர் லாசருவை எழுந்து வா என்று சொல்லி எழுந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒருவர் மறிப்பாரா, அவருக்கு மரணம் என்று ஒன்று உண்டா அப்படின்னா அந்த நாட்களில் நினைத்திருப்பார்கள். அவருடைய சீஷர்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து போனவர்கள் அதை நினைத்திருக்கக்கூடும். ஏன்னா எப்படி மறித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒருவர் எப்படி மறிக்கக்கூடும்? இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் கிறிஸ்து வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி தன்னை மரணத்திற்கும் பாடுகளுக்கும் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொண்டார். அதே போல் சொன்ன வார்த்தையின்படி, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். அதனாலதான் அந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. ஆனால் அவர் சொன்னது அப்படியே நடந்தது. அந்த காலை வேளையில இவர்கள் போனாங்க. அங்கே கல்லறையிலே கிறிஸ்து இல்லை என்று சொல்லும் போது அந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிறவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த செய்தி அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. நான் நினைக்கிறேன், இவர்கள் தேவனோடு அதிகமாக அவருடைய தொடர்பிலும் அவருடைய உபதேசங்களிலும் அதிகம் இல்லாதவர்கள் தான் இந்த ஸ்திரீகள். ஆனால் இவங்க கிறிஸ்துவை, மரித்த கிறிஸ்துவை அவர்கள் மறவாதபடிக்கு அனுதினமும் போய் அங்கே இந்த வாசனை திரவியங்களை ஊற்றி வருகிற வழக்கமுடையவர்கள். அவர்கள் கிறிஸ்து மரித்தது அவர்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அந்த கிறிஸ்து அவர்களுக்கு தேவைப்பட்டவராக இருந்தார். அதான் நம்ம பார்க்க வேண்டிய காரணம். யார் ஒருவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தேவைப்படுகிறாரோ அவர்கள் தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை எழுப்புகிறவர்கள், அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறவர்கள். இன்னைக்கு கூட நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம், புதிய உடைகளை வாங்கியிருக்கலாம், எல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆராதனையில் அல்லது தேவனை தேடுகிற காரியத்தில் அவருடைய ஆலயத்தில் போய் அந்த உயிர்த்தெழுத கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தி
நற்செய்தியை நாம் கேட்கணும்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்தவங்க எத்தனை பேர்னா அது இருக்காது. அதை காட்டிலும் நமக்கு தூக்கம் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுகிறதாக இருக்கும். அப்போ அந்த உற்சாகத்தை இந்த ஸ்திரீகள் இடத்துல பார்க்க முடியும். அதிகாலமே போகிறார்கள். இடத்துல பார்க்கும்போது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள் என்று சொல்லப்படுது. Even though they forgot the thing which was spoken by the God, but they had the interest of going and seeing at least the body. அங்கே கிறிஸ்துவினுடைய சடலத்தை, அந்த சரீரத்தை யாரும் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஒரு நாளிலே அந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருந்தாலும் மற்ற நாளிலே விடிந்து வருகையில் ஓடி வருகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது அந்த தேடல் இருக்க வேண்டும். நீங்கள் அப்பதான் கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும். அப்பதான் நீங்க கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் ஞாபகம் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு மறந்து போகும். ஏன்னா நம்ம மரித்து போன நிலைமையில தான் இருக்கிறோம். மரித்த கிறிஸ்துவை தான் இன்னும் நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் இங்க தேவதூதன் சொன்ன உடனே அவர்களுக்கு மண்டையில உதிக்குது. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அதே சமயம் அதில் சந்தோஷம் உண்டானது. சந்தோஷப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக இன்னைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு சந்தோஷத்தின் செய்தியாய் இவர்களுக்கு காணப்பட்டது. அதே அதிகாரத்தினுடைய மத்திய 28ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இரண்டு காரியமும் அதுல இருக்கிறது. ஒன்று சந்தோஷம் இருக்கிறது, இன்னொன்று சந்தேகம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்க கிறிஸ்துவின் மீண்டும் பிறந்த அல்லது உயிர் தெழுந்த கிறிஸ்துவினுடைய இந்த வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது சந்தேகப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? நம்ம அநேக நேரங்களில் நம்ம சந்தோஷப்படுகிறவர்கள் போல இருப்போம், ஆனால் சந்தேகப்படுகிறவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த சீஷர்கள் நிச்சயமாகவே சந்தோஷப்பட வேண்டியவர்கள். ஏன்னா அவர்களுக்கு பேர் இயேசுவோடு இருந்தவர்கள். இன்னும் நீங்க சொல்ல போனா இந்த சீஷர்களை இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாமாக தேடி போகிறார். அவங்க தேடி வரல. எந்த சீஷனுமே இயேசுவை வைத்த இடத்திற்கு அவர் சொல்லாமல், இந்த செய்தி கேட்காமல் அவர்கள் வரல, பார்க்க வரல. அவர் உயிர்த்தெழ மாட்டார் என்று சொல்லி அவர்கள் நினைத்து முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னா மரித்த உடனே அவங்களுக்கு மனசு விட்டு போச்சு. மறிக்கவே முடியாது, அவ்வளவு வல்லமை உள்ளவர் அல்லவா? அப்படி இருக்கக்கூடியவர் மறித்தால் மறித்த ஒருவர் எப்படி உயிர்த்தெழ முடியும்? அந்த நம்பிக்கைக்கு விட்டு போனார்கள். அதனால இங்க வசனம் சொல்லுது, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இன்னைக்கு இங்க ரெண்டு காரியத்துல நீங்க பாருங்க. முதலாவது பயந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். இங்கே பார்க்கிறோம் சிலர் தங்க அங்கே அநேகர் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் பணிந்து கொண்டார்கள், ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். என்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கவில்லையோ, அவர் சொன்ன காரியங்களை உங்களுடைய இருதயத்துல நிறுத்தி வைத்துக் கொள்ளவில்லையோ, அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து சந்தேகம் உண்டாகும். நடக்குமா? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரா? அவருடைய காரியத்திலேயே நடக்கலன்னு சொல்லி நடக்குமோங்கிற சந்தேகப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கதான் செய்யும். அதனாலதான் வசனமும் தேவ வார்த்தையும் அவர் சொன்னதும் யாருடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்குள் அவிசுவாசம் இருக்கதான் செய்யும். அங்கே விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும், சந்தேகப்படுகிற சூழ்நிலை இருக்கும். கிறிஸ்தவம் என்பதும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சேவிப்பதும் அவரை விசுவாசிப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்திற்குரியதாக தான் இருக்க வேண்டும். இந்த இரண்டு பிரிவுகளில நீங்கள் சந்தோஷப்படுகிற ஜனமாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவம் என்பது அதுதான். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற காரியமும் அதுதான். ஏனென்றால் அவர் அதற்கு முன் அடையாளமாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அங்கே சில கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்புகிற காரியத்தை குறித்து விசுவாசம் மற்றவர்களாக இருக்கிறதை குறித்து பொருள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே திரும்பவும் வாசிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. இப்போ நாம் இந்த மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஏன் சேவிக்க வேண்டும்? ஏன் அந்த காரியத்தில் சந்தோஷப்பட வேண்டும்? ஏன் அந்த காரியத்தில் சந்தேகப்படக்கூடாது என்றால் இந்த கிறிஸ்து
மரித்த எல்லாரும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்கு முன் அடையாளமானவர். அதுதான் முக்கியமானது. இன்னைக்கு நமக்கு ஏன் இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் கிறிஸ்துமஸை காட்டிலும் இந்த ஈஸ்டர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், மீண்டும் ஒரு மனிதன் பிறக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு நாள் மரித்து போவோம். நம்ம எல்லாரும் திரும்பவும் தேவனாகிய கர்த்தருடைய வருகையில உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் கிறிஸ்துவனுடைய சடலங்களை இப்போ வரைக்கும் அதை புதைத்து கொண்டிருக்கிறார்கள், எரிக்காம. ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, இந்த சரீரம் மக்கி போனாலும் நீங்கள் திரும்பவும் தேவனுடைய வருகையில உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் உண்டு. அதற்கு தான் கிறிஸ்து அதை முன்மாதிரியாக காண்பித்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், எழுந்திருக்க வேண்டும். அதனால இந்த விசுவாசம் இல்லை என்றால் இந்த பிரசங்கங்கள் வீணாக இருக்கும். அதனால பவுல் என்ன சொல்றாரு, நீங்க இங்க கேட்கிறவைகள் எல்லாமே இந்த உயிர்த்தெழுதலுக்குரியது தான். அந்த நாட்களில் பாருங்க, இயேசு கிறிஸ்து பேசினது எல்லாமே அந்த உயிர்த்தெழுதலுக்குரியது தான். அந்த காரியத்தை மறந்து போனார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்கள், சிலர் விட்டு போனார்கள், சிலர் மறந்து போனார்கள். இன்னைக்கு நாமும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பது உங்களுக்கானவைகள் அல்ல, உங்களுக்கு அவர் முன்னோடியாக இருக்கிறார் என்பதற்காக நாமும் உயிர்த்தெழ வேண்டியவர்கள். நாமும் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிற நாமும் உயிர்த்தெழ வேண்டியவர்கள். அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் பிதாவின் வலது வருஷத்துக்கு போனார். நாம எங்க போக போறோம்? நாம நமக்கு முன்பாக அடையாளமாக இருக்கிற இயேசு உயிர்த்தெழுந்து எங்க போனாரோ அங்கதான் போகணும். அங்க போகக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு இருந்தது. இன்னைக்கு அதனாலதான் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நம்மளுடைய உயிர்த்தெழுதலுக்கு அவர் அடையாளமாக கடந்து சென்றாலும் பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்ததெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி பரிசுத்தமா வாழணும்னு வாழ்ந்து காண்பித்தார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும். அதிலே முக்கால் பாகத்தை நம்ம முடியாதுன்னு சொல்லிடுறோம். 99% முடியாது. அது எப்படி மனுஷனால முடியும்னு கேட்கிறோம், உலக மனுஷன் பேசுற மாதிரி. ஆனா கிறிஸ்து 100% மனிதனாக அப்படி வாழ்ந்து காண்பித்தார் பரிசுத்தமா. அப்படி வாழுகிற போது அவர் மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி வாழ்ந்தாலும் உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயம் உண்டு. அந்த நாளில நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் எங்கே போய் நிற்க போகிறோம்? 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல, அப்ப திரும்பவும் மீண்டும் ஒரு வாழ்வு என்பது இல்லை. யாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்காது. அதனால உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதனால நீங்கள் இன்னும் பாவத்தில் இருப்பது எப்படி? அவர் எப்படி பாவம் இல்லாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே மனுஷ வாழ்க்கையை வாழ்கிற நீங்களும் நானும் இந்த பாவம் இல்லாதபடி ஜீவித்து திரும்பவும் உயிர்த்தெழுதலிலே நாம் காணப்பட வேண்டும். அதனால கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக தான் தன்னுடைய வாழ்க்கையை, இந்த உயிர்த்தெழுதலை நமக்கு ஒரு மாடலாக காண்பித்திருக்கிறார். ஒன்று, அது சந்தோஷத்திற்குரிய காரியம், அது சந்தேகத்திற்குரியது அல்ல. இரண்டாவது, நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலை குறித்த சிந்தையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தினுடைய 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே வசனம் தெளிவுபடுத்துகிறது, மேலும் மன்னானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இன்னைக்கு தேவன் ஆகிய கர்த்தர் உயிர்த்தெழுதலை நிமித்தம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, இப்போ நீங்களும் நானும் அணிந்திருக்கிற சாயல் மன்னானவனுடைய சாயல். இது மண்ணுக்கு போக வேண்டிய சாயல். அப்படியே நீங்களும் நானும் வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. அந்த காரியத்திற்கு அடையாளமாக ஒரு உயிர்த்தெழுந்தார். அதுதான் இன்னைக்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அவர் மரித்து அப்படியே போகல, உயிரோட வந்துட்டார், அதனால அவர் எனக்கு கடவுள், அதனாலதான் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் அப்படிங்கிற அந்த பழைய விசுவாசத்தை வச்சுட்டு இருக்காதீங்க. அந்த பழைய நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதற்காக அல்ல, நீங்களும் உயிர்த்தெழ வேண்டும். நீயும் இந்த மண்ணான இந்த சரீரத்திலிருந்து இது அழிவுக்கு உண்டானது என்பதை உணர்ந்து இது மறித்து வானவருடைய சாயலை அணிய வேண்டிய அவசியம் உண்டு. அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். திரும்பவும் வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களானார்.
அவர் எப்படி மரித்தாரோ அப்படியே நமக்கு மரணம் என்பது ஒன்று உண்டானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ பிறந்திருக்கிறது. இட்ஸ் ஒன்லி கிறிஸ்மஸ், பட் we need an Easter. கிறிஸ்துவனுடைய பிறப்பு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அது உலகம் இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. எப்படி கொடுத்தது? ஏன் அவர் உலக ரட்சகராக இருந்தார்? கிறிஸ்துமஸுக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவர் கிறிஸ்து பிறக்கலைன்னா, ரட்சகர் பிறக்கலைன்னா நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு எங்க சம்பாதிச்சார்? மரணத்துல சம்பாதிச்சார். அந்த மரணத்தை உறுதி செய்து அதுக்கு பின் திரும்பவும் நியாய தீர்ப்புக்கு அவர் கடந்து செல்லும்படி அந்த உயிர்த்தெழுதல் இருக்குதே. இன்னைக்கு நமக்கும் வேதம் சொல்லுகிறது, அந்த சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களானால் நீங்கள் வசனம் சொல்லுகிறபடி நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறிக்கிறவர்கள் அப்படியே மறித்து போகிறவர்கள் அல்ல, திரும்ப உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. பூமியிலேயும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. பாவத்திற்கு சென்று நீதிக்கு பிழைக்கிற காரியம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, மரணம் என்பது பாவத்திற்குரியது, ஜீவன் என்பது தேவனுக்குரியது. இன்னைக்கு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அதனால இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே உள்ளது. அதுதான் முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியானாலும் அவருடைய சாயலின்படி மண்ணான மனுஷன் ஒன்று, வானவருக்குரிய மனுஷன் ஒன்று. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பூமியில வாழுகிற இந்த நாட்களிலேயே நாம் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வசனம் சொல்லுது, பாவத்திற்கு சென்று நீதிக்கு உயிர்த்தெழுங்கள். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று மரித்தார், ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? யாருக்காக மறித்திருக்கிறோம்? பாவத்துக்காக மறிச்சிருக்கிறோம். நம்ம சொந்த ஜீவியத்திற்காக உயிரோடு இருக்கிறோம், சொந்த வயிற்று பிளப்புக்காக உயிரோடு இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவனுக்கென்று இருக்க வேண்டும், தேவ ராஜ்யத்திற்கென்று இருக்க வேண்டும். நீ உயிர் பெறுவது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக இருக்கும்படி. அதனால 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் அல்ல, இனி வாழுகிற இயேசுவே, எனக்கானதல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கானது. அப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் வாழும். அப்படி நீங்கள் வாழும்போது போராட்டங்கள், சஞ்சலங்கள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் உயிர்த்தெழுதலை குறித்த சிந்தை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே தவிர மரணத்தை குறித்த சிந்தை இருக்காது. அது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் உயிர்த்தெழுதல் தேவனுக்குரியது, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது, அழிவில்லாதது. அந்த காரியத்தை தான் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி நீங்களும் மண்ணான சரீரத்திற்கும் மறித்து வானவருடைய சரீரத்திற்கும் சாயலுக்கும் ஒப்பாக உயிர்த்தெழுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதன் தேவனுடைய சொந்த சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்கள். நமக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல மரணமும் பின் உயிர்த்தெழுதலும் உண்டு. அது சரீரபூர்வமான வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி. எதுல மறிக்க வேண்டும்? நீங்கள் பாவத்திற்கு மறித்தவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து அதற்கு முன்மாதிரியாக தான் இருக்கிறார். சகல ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் அவர் மரித்தார். நம்ம ஏன் நம்முடைய சொந்த பாவத்திற்காக மறிக்கக்கூடாது? மறித்து அவர் திரும்பவும் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியது, மரணம் என்பது பாவத்திற்குரியது. அதனால்தான் அந்த பாவத்தின் பாதாளத்தையும் அவர் ஜெயமாக விளங்கினார். இந்த தேவனாகிய கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, சிலருக்கு சந்தேகத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில பாவத்திற்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழும்படியான அனுபவம் இருக்காது. சந்தோஷத்திற்குரியவர்களுக்கு திரும்பவும் உயிர்த்தெழுதலை குறித்த சந்தோஷம் இருக்கும். நானும் உயிர்த்தெழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். நான் இந்த உலக வாழ்க்கையிலேயே உயிர்த்தெழுதலின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் பாவம் மறித்து தேவனுக்கு நான் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள்.